Hi friends, welcome to Forward IAS. So இப்போ Group 2க்கு General English New Syllabusல Poems and Authors வந்து அவங்க ஆத்தர்ஸோட டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் கரோல், சரிங்களா? ஸோ கரோலில் வந்து அந்த கார் எடுத்துக்கோங்க, சரிங்களா? லூயிஸ் கரோல் இருக்குது, அதில் கரோலில் காரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1832 to 1898, சரிங்களா? ஸோ 32 வயசுக்குள்ள கார் வாங்கி செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா 98 வயசு வரைக்கும் ஜாலியாக இருக்கும், சரிங்களா? அந்த 32 98 எடுத்துக்கோங்க. 32 வயசுக்குள்ள நம்ம கார் வாங்கி செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா 98 வயசு வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம். அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்கர் கஸ்ட், சரிங்களா? அதில் வந்து கஸ்ட் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு ஹோட்டலுக்கு வந்து கெஸ்ட் வர்றாங்க, சரிங்களா? அந்த கெஸ்ட் வந்து 18 வயசாக இருந்தாலும் சரி, 81 வயசாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ பர்த்தியர் வந்து 1881, இதை 1881 பிரிச்சுக்கோங்க. ஸோ ஹோட்டலுக்கு வர கெஸ்ட் வந்து 18 வயசாக இருந்தாலும் சரி, 81 வயசாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்கள நல்லா கவனிச்சாதான் 5 10 டிப்ஸ் கிடைக்கும், சரிங்க? அந்த 5 10ன்றது போல 10க்கு பதிலாக 9 போட்டுக்கோங்க. ஒரு 5 ரூபாயோ 9 ரூபாயோ டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த 59 இருக்குல்லையே, அதுக்கு வந்து ஒரு 5 ரூபாயோ 9 ரூபாயோ டிப்ஸ் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் வந்து நம்ம ஹோட்டலுக்கு வர கெஸ்ட், சரிங்களா? கெஸ்ட் வந்து 18 வயசாக இருந்தாலும் சரி, 81 வயசாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா கவனிச்சாதான் ஒரு 5 ரூபாயோ 9 ரூபாயோ டிப்ஸ் கிடைக்கும், சரிங்களா? அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல் ஸ்டீவன்சன், சரிங்களா? ஸோ ஸ்டீவன்சனுக்கு வந்து ஸ்டீவ் வாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீவ் வாக் அப்படின்றது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயரு, சரிங்களா? கேப்டனாக இருந்தவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 50, சரிங்களா? அந்த 1850 இருக்கு, அதில் 50 எடுத்துக்கோங்க. 50s பார்த்தீங்கன்னா மொத்தம் 94 டைம்ஸ் அடிச்சிருக்காரு, சரிங்களா? ஸோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 50 வந்து ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த ஹாஃப் செஞ்சுரி 50 வந்து ஸ்டீவா எத்தனை தடவை அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 94 தடவை அடிச்சிருக்காரு, சரிங்களா? அது ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன். ஸோ ஸ்டீவன்சன்னா ஸ்டீவா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அவர் எத்தனை 50 அடிச்சிருக்காரு? 94 50 அடிச்சிருக்காரு, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறப்ப ஈஸியாக அந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும், சரிங்களா? அதனால கஷ்டமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வீடியோ வந்து ரிவைஸ் பண்ணுங்க, ஈஸியாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா WM தாக்கரே, சரிங்களா? WM தாக்கரே 1811 to 1863. ஸோ இதில் வந்து 11 எடுத்துக்கோங்க, அடுத்த இயரில் 63 எடுத்துக்கோங்க, சரிங்களா? 11 63 எடுத்துக்கோங்க. ஸோ தாக்கரே அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகாராஷ்டிரா ரொம்ப ஃபேமஸான ஒரு லீடர், சரிங்களா? தாக்கரே, பால் தாக்கரே மகாராஷ்டிராவில் ஃபேமஸான லீடரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவரை வந்து 11 வயசு குழந்தையிலேருந்து 63 வயசு பெரியவர் வரைக்கும் அவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க, சரிங்களா? தாக்கரே அப்படின்னா பால் தாக்கரே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை பார்த்தா 11 வயசு குழந்தையிலேருந்து 63 வயசு பெரியவர் வரைக்கும் கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் மேஸ்ஃபீல்டு, சரிங்களா? ஜான் மேஸ்ஃபீல்டு வந்து 1878 to 1967. இதில் மேஸ்ஃபீல்டில் ஃபீல்டு எடுத்துக்கோங்க, ஃபீல்டு, சரிங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபீல்டு ஒர்க் பார்த்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா DMK, சரிங்களா? திமுக இதில் இருந்து வந்துச்சுன்னா திகால இருந்து வந்துச்சு. பெரியார் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது தான் திமுக, சரிங்களா? ஸோ பெரியாரோட பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1828. ஸோ TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த பெரியார் டாபிக் முக்கியமான டாபிக். ஸோ அதனால பெரியார் பிறந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பீங்க, 1878. அதே மாதிரி DMK ஆட்சியை பிடிச்ச வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1967, சரிங்களா? பெரியார் 1878 பிறக்கிறாரு, DMK ஆட்சியை பிடிக்கிறது 1967, சரிங்களா? அந்த மேஸ்ஃபீல்டில் ஃபீல்டுன்றத கீவேர்டு எடுத்துக்கோங்க. ஃபீல்டுனாலே உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் ஞாபகம் வந்துடும், சரிங்களா? தமிழ்நாட்டில் அதிகமாக ஃபீல்டு ஒர்க் பார்த்த கட்சி DMK, சரிங்களா? பெரியார் பிறந்த வருஷம் 1878, DMK ஆட்சி பிடிச்ச வருஷம் 1967. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கான்சிக்யூட்டிவாக இருக்குது. 7க்கு அடுத்து 8, சரிங்களா? அந்த பிறந்த வருஷம் பாருங்கள் 1878. இந்த லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கோங்க, 78 7 8. அதே மாதிரி டெத் இயரில் 1967, சரிங்களா? 67ல் 6 7 அடுத்தடுத்த நம்பர். ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு ஞாபகம் வச்சு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு, சரிங்களா? இதில் அந்த சரோஜினி நாயுடுல சரோ அப்படின்றத வந்து கீவேர்டாக எடுத்துக்கோங்க, சரோ. ஸோ பர்த்தியர் பாருங்கள் 1879 to 1949, சரிங்களா? ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 79 49. ஸோ அந்த சரோன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து மெட்டிவலி அப்படின்ற சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த சரோன்ற கேரக்டர் ரொம்பவே ஃபேமஸ், சரிங்களா? ஸோ அந்த கேரக்டரை வந்து 79 வயசு பாட்டிலேருந்து 49 வயசு ஆன்டி வரைக்கும் எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா?
ஸோ இந்த 49 முதல் போட்டு 79 அடுத்து போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெரியவங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை கொடுக்கும். சரிங்களா? 79 தான் முதல் வரணும், 49 அடுத்து வரணும். சரிங்களா? ஸோ ஒரு கேரக்டர் 79 வயசு பாட்டியிலிருந்து 49 வயசு ஆன்டி வரைக்கும் பிடிக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் பேட்ஸ். சரிங்களா? டேவிட் பேட்ஸ் அப்படின்றத டேவிட் டிராவிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராவிட் பேட்டிங் முடிக்க வந்தாருன்னா 9 பாலுக்கு 70 ரன் அடிக்காம விட மாட்டார். சரிங்களா? டிராவிட் பேட்டிங் முடிக்க வந்தார் அப்படின்னா 9 பாலுக்கு 70 ரன் அடிக்காம விட மாட்டார். இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். சரிங்களா? ஸோ ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இதில் வந்து ஃப்ரோஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து NH 74 போறாரு. சரிங்களா? NH 74 போயிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஒரே ஃப்ரோஸ்டா ஒரே பனியா இருக்கு. சரிங்களா? NH 74 போய்க்கு இருக்காரு. அங்கே ஃபுல்லாக ஒரே ரோடு ஃபுல்லாக ஒரே ஃப்ரோஸ்டா இருக்கு. அதனால ஓவர் ஸ்பீடில் போய்க்கிருந்தோம். டக்குன்னு ஸ்பீடை வந்து 68 கிலோமீட்டருக்கு குறைச்சிடுறாரு. சரிங்களா? NH 74 போறாரு, ஸ்பீடை குறைக்கிறாரு. என்ன ஸ்பீடு குறைக்கிறாரு? 68 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு ஸ்பீடை குறைச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா ரோடு ஃபுல்லாக ஒரே ஃப்ரோஸ்டா இருக்கு, பனியா இருக்கு. சரிங்களா? ஸோ NH 74 68 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இதில் வந்து வில்லியம் வந்து கீவேர்டை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இளவரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 71 வயசுலையும் பார்க்கறதுக்கு 40 வயசு அது மாதிரி இளமையாக இருப்பாங்க. சரிங்களா? இளவரசர்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 71 வயசுலையும் பார்க்கறதுக்கு இளமையாக 40 வயசு அது மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் ஞாபகம் வந்துடணும். இளவரசர்கள் அப்படின்னாலே 71 வயசுலையும் பார்க்க 40 வயசு அது மாதிரி இளமையாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வில்லியம் பிளேக். சரிங்களா? வில்லியம் பிளேக் பர்த் இயர் 1757 to 1827. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஆத்தர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1800 பிறந்து 1900 அந்த மாதிரி ஒன்று 1800 பிறந்திருப்பாங்க, அதே 1800 இருந்திருப்பாங்க. ஏன்னா 1800 பிறந்து 1900 இருந்திருப்பாங்க. சிவர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1700 பிறந்துட்டார். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர்ஸ் பாருங்க, 57-27. சரிங்களா? 57-27. இதில் கீவேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேக் இருக்கு இல்லையா, பிளேக் வந்து பேக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து 57 வயசு ஆகுது, ஆனால் இவர் போய் 27 வயசு பொண்ணை லவ் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இந்த இயரே ஃபேன்சியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. 57-27 இதுவே வந்து உங்களுக்கு மறக்காது. இருந்தாலும் இந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேக்குன்றத பேக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 57 வயசு இவருக்கு. சரிங்களா? அவர் போய் எத்தனை வயசு பொண்ணை லவ் பண்ணுறாரு? 27 வயசு பொண்ணை லவ் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ 57-27 மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா துபேஷ் ஷாகூர். சரிங்களா? துபேஷ் ஷாகூர் 1971 to 1996. ஸோ மோஸ்ட் ஆஃப் தாத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 பிறந்து 1900 இருந்திருப்பாங்க. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா 1900 பிறந்து அதே 1900 வந்து இறந்துருக்காரு. சரிங்களா? ஸோ இது கீவேர்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். துபேஷ் ஷாகூர் ஒரு பாகிஸ்தான்காரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான வருஷம் பார்த்தீங்கன்னா 1971 and 1999. சரிங்களா? 1971 பாகிஸ்தான் கூட வார் இருந்திருக்கும் இந்தியாவுக்கு. அதே மாதிரி 1999 கார்கில் வார் இருந்திருக்கும். சரிங்களா? அந்த கார்கில் வார் 1999 வருது இல்லையா, அதில் லாஸ்ட் அந்த டிஜிட் 9 வந்து திருப்பி போட்டீங்கன்னா 6ன்னு வரும், 1996ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ துபேஷ் ஷாகூர்னா பாகிஸ்தான்காரன் ஞாபகம் வரணும். அந்த 2 வார் ஞாபகம் இருக்கும். 1971 வார், அதுக்கப்புறம் 1999. அந்த லாஸ்ட் 9 திருப்பி போட்டீங்கன்னா 1996ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ பாகிஸ்தான் வார் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் துபேஷ் ஷாகூர் அப்படின்னா. நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க ஜீவ் பட்டேல். சரிங்களா? ஜீவ் பட்டேல் 1940 to 2023. ஸோ இதில் ஆத்தர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, கொஞ்சம் ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா 1700 to 1800 இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 to 1900. இன்னும் கொஞ்சம் ஆத்தர்ஸ் 1900 to 2000 வரைக்கும் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்க்காம அந்த 4 டிஜிட்ஸையும் வச்சு ஒரு 2 3 தடவை வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறமா ஷார்ட்கட் பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதே ஆன்சரை வந்து அவங்க 1840 to 1923 அப்படி கொடுக்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் மாட்டிக்கிறவங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்க்குற மாதிரி சும்மா அந்த வீடியோ வந்து 2 3 தடவை 4 டிஜிட்ஸையுமே வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறமா ஷார்ட்கட் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவருக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஜீவ் பட்டேலை வந்து பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஜீவ் பட்டேல் வந்து பாட்டில் கேம் விளாட்றாரு. அதில் வந்து 40 பாட்டில்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. 40 பாட்டில்ஸில் வந்து அவர் 23 பாட்டில்ஸாக கரெக்டாக ஷூட் பண்ணுறாரு. சரிங்களா? 40 பாட்டில்ஸில் 23 பாட்டில்ஸாக கரெக்டாக வந்து ஷூட் பண்ணுறாரு. இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமிலி டிக்கின்சன். சரி, எமிலி டிக்கின்சன் 1830 to 1886. இதில் எமிலின்ற கீவேர்டை எடுத்துக்கோங்க. அது மாதிரி டிக்கின்சனில் டிக் அப்படின்ற கீவேர்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எமிலி அப்படின்ற பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது. அந்த பொண்ணு வந்து ஒரு 86 வயசு ஆளுக்கு மேரேஜ் பண்ணி அவங்க வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. டிக் அப்படின்னா குழி தோண்டி புதைக்கிறது. சரிங்களா? ஸோ எமிலின்ற ஒரு 30 வயசு பொண்ணை 86 வயசு ஆளுக்கு மேரேஜ் பண்ணி அவங்க வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேன் டெய்லர் 1783 to 1824 சரிங்களா. ஸோ இதில் வந்து கீவேர்டு டெய்லர் அப்படின்றத கீவேர்டு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஜேன் டெய்லர் அப்படின்ற ஒரு டெய்லரு, அவர் கடையில் பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 83 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு, ஷர்ட்டுக்கு வந்து 22 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு சரிங்களா. பேண்ட்டுக்கு 83 ரூபா, ஷர்ட்டுக்கு வந்து 24 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக் சரிங்களா. ஹென்ரி வேன் டைக்கில் கீவேர்டு வந்து வேனு சரிங்களா. 1850 to 1933 சரிங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஹென்ரி வேன் டைக் ஒரு வேன் வச்சிருக்காரு. ஸோ அதோட வேனோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா TN50 to 1933 சரிங்களா. TN50 to 1933. இந்த 1933 ஃபேன்சியான இயர் தான் சரிங்களா. அந்த லாஸ்ட் 2 digits 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டிஜிட் 9 கிடச்சிரும் சரிங்களா. இதே ஒரு ஃபேன்சியான இயர் 1933 அப்படின்றது. ஸோ இதோட ஷார்ட்கட் TN50 to 1933. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாண்டிகோ மெர்ரி சரிங்களா. மாண்டிகோ மெர்ரி இயர் வந்து 1874 to 1942. ஸோ இதில் வந்து கீவேர்டை 3 தான் படிச்சுக்கோங்க. மாண்டி கோ மெர்ரி சரிங்களா. மாண்டி கோ மெர்ரி 3 கீவேர்டை படிச்சுக்கோங்க. ஸோ மாண்டி அப்படின்றவர் பஸ் நம்பர் 74 போகிறாரு சரிங்களா. ஸோ கோவனா போகிறது. மாண்டி அப்படின்றவர் பஸ் நம்பர் 74 போகிறாரு. போய் யாரை மீட் பண்ணுறாரு, மெர்ரியை மீட் பண்ணுறாரு சரிங்களா. அவங்களோட வயசு 42 சரிங்களா. ஸோ மாண்டி அப்படின்றவர் 74 வயசு, மாண்டி அப்படின்றவருக்கு வந்து பஸ் நம்பர் 74 போகிறாரு. போய் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா மெர்ரின்றவங்க மீட் பண்ணுறாரு சரிங்களா. அவங்களுக்கு வயசு 42 சரிங்களா. 74 நம்பர் பஸ்ஸு 42 வயசு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருட்யார்ட் கிப்ளிங் சரிங்களா. 1865 to 1936 சரிங்களா. ஸோ ருட்யார்ட் கிப்ளிங்க்கு வந்து 65 வயசு ஆகுது. அவர் வந்து ஜோதியா ஃபேன் சரிங்களா. ருட்யார்ட் கிப்ளிங் வந்து ஜோதியா ஃபேனு. அவர் வந்து ஜோதியா நடித்த 36 அப்படின்ற மூவி பார்க்க போகிறார் சரிங்களா. ருட்யார்ட் கிப்ளிங்கு 65 வயசு. ஸோ அவர் வந்து ஜோதியா நடித்த 36 வயதுலேயே படம் பார்க்குறதுக்காக போகிறார் சரிங்களா. அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இயர் ஆஃப் பர்த் ஷார்ட்கட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா. நம்பர்ஸ் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணாமல் வீடியோவை வந்து மினிமம் ஒரு 10 டைம்ஸாக பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இது ரெஜிஸ்டர் ஆகிடும் சரிங்களா. எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா பர்த் இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட்கட் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.